வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப காரசாரமான ஒரு சட்னி தாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா, சாப்பிடவும் செம சூப்பராக இருக்கும். இதுக்கு வதக்கவே தேவையில்லை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 4-5 கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பேலன்ஸாக இருக்கும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மழைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு ரொம்ப முக்கியம். ரொம்ப கரெக்டான தாளிப்பு இதுக்கு கொடுத்தா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எண்ணெயை நல்லா காய வச்சு அப்போ தான் ஊற்றும் போது நமக்கு இதுக்கு வதக்கவே தேவையில்லை. அந்த பச்சை சும்லே இதில் இருக்காது. அதனால தான் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நல்லெண்ணெய் விடுங்க. 100 மில்லி விடுங்க. இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுங்க. தாளிச்சிட்டு அப்படியே நல்லா சுட அந்த சட்னியில் விட்டுட்டிங்கன்னா அப்போ அது